Hello, ladies and gentlemen. In this video, we are discuss about நம்மளோட கோல்டு, தென் ஈரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய் இதில நிறைய என்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டிங்கில இருக்கு. ஸோ நிறைய என்ட்ரீஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. அது இல்லாம நான் இப்போ வந்து ஷேர் பண்றேன். தென் நம்ம இண்டெக்ஸ் நம்பர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கோல்ட பார்க்கலாம். கோல்ட பார்த்துட்டு நம்ம மார்க்கெட் பார்க்கலாம். ஆக்சுவலா கோல்ட பொறுத்தளவு என்ன செய்யுது அப்புட்ன்னா, அ கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் தான். ஸோ இது என்ன இண்டிகேஷன்னா, நான் கீழ வருவேன் அப்புட்ன்ற மாரி, அதாவது இந்த லெவலுக்கு வரும் அப்புட்ன்றது இண்டிகேஷன் பண்ணுது. பட் இப்ப வரமாட்டேன் அப்புட்ன்ற மாரி பண்ணுது. ஏன் அப்புட்ன்னா, மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளோட கோல்டு வந்து அரவுண்ட் தீஸ் லெவல்ஸ் ஓகேங்களா? இங்க ஒரு ஃபேரல் கேப்ஸ் இருக்கு. ஸோ அது ஹைலேருந்து லோ ஃபிபொனாக்கி ரீட்ரேஸ்மென்ட் நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து 78% நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் லெவல்ஸ் தான் ரிஜெக்ஷன் ஆயிட்டுருக்கு. ஏன் அப்புட்ன்னா பாருங்க, மார்க்கெட் வந்து நல்லா ஒரு ஃபிபொனாக்கி இந்த 78-100 அந்த லெவல்ஸ்ல தான் இங்கேயே ரிஜெக்ஷன் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சைட்வேஸ் எடுக்கும்போதுல அந்த மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஏன் அப்புட்ன்னா, ட்ரெண்ட் லைன் போகுது. அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி கீழ ஒரு 3 டச் இருந்து 3 இல்ல 4த் டச் கோல்டு வந்து பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆகி திரும்ப கீழ வந்திருக்கு. திரும்ப கீழ வந்ததுக்கு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மென்ட் கிடையாது. ஸோ அதனால மார்க்கெட் அங்க வரைக்கும் போக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்ல மார்க்கெட் போகல அப்புட்ன்னா, இந்த லெவலுக்கு கீழ வந்து க்ளோஸ் ஸ்டிச் அப்புட்ன்னா, நம்ம தாராளமா வி கேன் எக்ஸ்பெக்டிங் அவர் கோல்டு வந்து ஃபார் ஃபர்தர் டவுன் மூவ்மெண்ட்ஸ் ஓகேங்களா? ஆக்சுவலா கோல்ட பொறுத்தளவு ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ நான் சொல்றேன் ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5 ஓகேங்களா? 5 நாளா ஒரே இடத்துல கன்சாலிடேஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து அங்கருந்து ரேப்பிடா தான் கீழ வரும். ஏன் அப்புட்ன்னா, நான் வந்து ஆல்ரெடி நான் என்னோட வால்ல கூட ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ இந்த இடம் நெனைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து 5 நாளாவே மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷனா இருந்துச்சு. அதோட கேரக்டர்ஸ் ஓகேங்களா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இங்க தான். இங்க பார்த்தீங்களா? இந்த போட்டிருக்கேன்ல. ஸோ அந்த இடம் தான். கரெக்ட்டா 1, 2, 3, 4, 5 இந்த 4 கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 5 கேண்டில். இந்த 5 இந்த 5 கேண்டில் 1, 2, 3, 4, 5 3 ரெட் கேண்டில், 1, 2 கிரீன் கேண்டில். அந்த 2 கேண்டில்குள்ளயே மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்க நல்ல ஒரு ஃபால். இந்த இம்பேலன்ஸ் வரைக்குமே மார்க்கெட் கிட்டத்தட்ட டேப் ஆயிருக்கு. ஸோ அங்கருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பெர்சன்டேஜ் ஃபால்னா, கரெக்ட்டா 7.7% அந்த ஹைலேருந்து பக்கத்துல உங்களுக்கு அரவுண்ட் 10% நியர்லி 10% ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு ஷூட் அப். ஸோ அதனால நான் வந்து இத எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நல்ல ஒரு கேரக்டர் இருக்கு ஆக்சுவலா. என்னைய பொறுத்தளவு கோல்டு திரும்ப மேல தான் போகணும். மேல போயிட்டு நாளையிலேருந்து வேணா மார்க்கெட் கீழ வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா, இன்னையோட அது 5வது நாள். ஸோ இது என்னோட கேரக்டர், இதோட கோல்டோட கேரக்டர் இந்த மாரி விஷயங்கள் கரெக்ட்டா இருந்துச்சா, கரெக்ட்டா இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாரி தான் பாருங்களேன். ஆக்சுவலா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ரெட் கேண்டில் வந்துருச்சு. ஸோ இங்க இந்த டோஜி பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5 இன்னையோட 5 ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு அந்த ரேஷியோ எப்படி இருந்துச்சு அப்புட்ன்னா, 1, 2, 3, 4, 5 3 ரெட் கேண்டில் இருக்கு. 2 கிரீன் கலர் கேண்டில் இருக்கு. இங்க பாருங்க 3 ரெட் கேண்டில் இன்னைக்கும் சேர்த்துச்சு அப்புட்ன்னா 3 ரெட் கேண்டில், ஒரு 2 கிரீன் கேண்டில் இருக்கு. ஸோ நாளையிலேருந்து நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம். பட் இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுத்து தான் இருக்கு. ஸோ இதோட கேரக்டர்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். வர வர நான் வந்து சொல்றேன் ஓகேங்களா? ஸோ அதே மாரி நடந்துச்சுன்னா, நம்ம எக்ஸ்ட்ரீம்லி ப்ராஃபிட்ல இருக்கலாம் ஆக்சுவலா. ஸோ நடக்குதான்னு பார்ப்போம். நான் ஒரு இண்டிகேஷன் குடுத்துட்டேன். கோல்டு என்ன மாரி ஆகப்போகுது அப்படின்னு. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் தந்துட்டுருக்கேன் ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்மளோட யுஎஸ்டி ஜேபியே கொஞ்சம் கன்சல்டேஷன் தான். ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு அடுத்த என்ட்ரீஸ் வந்து பார்க்கலாம். நம்ம என்ட்ரி லெவல் கிட்டத்தட்ட வரலாம். ஸோ ஜிபிபி யுஎஸ்டி அந்த ஃபேர் வேல்யூ இம்பேலன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு கீழ வரப்போகுது. தென் யூரோ ஏயுடி பெருசா இல்ல. யூரோ யுஎஸ்டி பார்க்க மாட்டோம். தென் யுஎஸ்டி கேட பொறுத்தளவு ஆக்சுவலா லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன். லிமிட் ஆர்டர்ல கரெக்ட்டா நம்மளோட எஸ்எல்லேருந்து அடிச்சிருக்கு. ஓகேங்களா? எஸ்எல் அடிச்சுட்டு மார்க்கெட் கீழ வந்துட்டுருக்கு. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மார்க்கெட் வந்து இன்னொரு என்ட்ரி வரும். வரும்போது தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு உடனே வராது. பட் வரும். வர்றப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. தென் கோல்டு பார்த்தாச்சு. இதுல நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்க போகுது. ஸோ ஏயுடி, யுஎஸ்டிய பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த லெவல் வந்தப்ப நம்ம நல்லா ஒரு அக்குமுலேட் பண்ணலாம் அப்டின்ற லெவல்ஸு. ஸோ ஃபர்தர் மூவ்மெண்ட்ஸ் ஃபார் பையிங் பார்க்கலான்னு. ஸோ அதே மாரி பார்க்க மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நான் பார்க்கல. ஸோ பார்க்கலன்னு பரவால்ல. மார்க்கெட் நல்ல ஒரு இம்பேலன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இம்பேலன்ஸ் இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல டேப் ஆகும்போதுல நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ டெஃபினெட்லி சொல்றேன் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரீஸ் பார்க்கலாம். வரல அப்புட்ன்னா விட்டுறணும். நம்ம அத சேஸ் பண்ணக்கூடாது. தென் ஈரோ ஜேபி பொறுத்தளவு இன்னொரு கன்சல்டேஷன் இருக்கு. தென் பிடிசி பார்த்தோம் அப்டின்னா, நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆக்சுவலா.
பட் அது வந்து நல்லா செல்லிங் ஆனாலுமே மார்க்கெட் வந்து ஓரளவு சஸ்டெயின் ஆகி மேல தான் போயிட்டுருக்கு. ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த 87,000 உடைச்சிச்சு அப்புட்ன்னா, எக்ஸ்ட்ரீம்லி டவுன் ட்ரெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ரொம்ப டவுன் ஆயிரும். ஸோ பிடிசிய பொறுத்தளவு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் என்ன ஆகுதுன்னு. வெயிட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு அற்புதமான என்ட்ரீஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நம்ம மார்க்கெட் பொறுத்தளவு இண்டெக்ஸ் நம்பர் 1 பொறுத்தளவு இன்னைக்கு கன்சாலிடேஷன் தான். கொஞ்சம் அப்பு போணும். 1% அப்பு போணும். ஓகேங்களா? இண்டெக்ஸ் நம்பர் 1 வந்து கொஞ்சம் ஒரு 1% அப்பு போகணும். இண்டெக்ஸ் நம்பர் 2 வந்து 0.65% இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து அப்பு போணும். 2 இண்டெக்ஸுமே. ஓகேங்களா? இண்டெக்ஸ் நம்பர் 1 வந்து 1% அப்பு போணும். அப்பு போயிட்டு டவுன் வரும். அதே மாரி செகண்ட் இண்டெக்ஸ் வந்து 0.65% அப்பு போயிட்டு டவுன் வரும். ஓகேங்களா? ஸோ இதான் என்னோட ஃபோர்காஸ்ட். அதுக்கப்புறம் கீழ தான் வரணும் ஆக்சுவலா. ஸோ கொஞ்சம் மேல போகணும். இன்னும் 1 ஆர் 2 டேஸ் கன்சல்டேஷனா இருக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து கீழ தான் பட் வரணும். இங்கேருந்து ஒரு பை போச்சுன்னா நல்லாயிருக்கும். மேலேருந்து கீழ செல் வரும். அப்ப நம்ம ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம் இன்னும் அதிகமாவே. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்புட்ன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. புரியலன்னா நோன்னு டைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?